ஐயா எங்களை காப்பாத்த ஐயா, எங்களை காப்பாத்த ஐயா, எங்களை காக்க வந்த குலதெய்வமே, எங்களை காக்க வந்த குலதெய்வமே, எங்களை காக்க வந்த குலதெய்வமே ஐயா, எங்க பைத்தெல்லாம் பாருங்க ஐயா, எங்க பொண்டாடி புள்ள நகரத்துலாம் அனுபவிச்சு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஐயா ஐயா ஐயா, யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க. ரகசியமா வச்சுக்கங்க. சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும். சொல்லிடாதீங்க. இந்தாடா சொல்லிடாதீங்க. என்னன்னு சொல்லாமே போயிடலாம். சொல்லிடாதீங்க. எங்க பொண்டாடி புள்ள நகையெல்லாம் அனுபவிச்சு. இன்னும் ஏறுங்க ஏறுங்க மேல ஐயோ சாமி, வேற ஹார்ட் அட்டாக். 2026 விஜய் ஜெயிக்கணும்னு பர்வதமலை ஏறுறோம். தமிழக வெற்றி கழகம் நாம தான் தட்டுறோம் தூக்குறோம். என்ன சொல்றீங்க? நாங்கெல்லாம் சைகளை காட்டும். எனக்கு ஓட்டா இல்லடா தமிழ்நாட்டுல. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸாம்ல எவ்வளவு கஷ்டமான கேள்வி வந்தாலும் பயப்படாம யோசிச்சு பதில் எழுதணும் குழந்தைகளே. நீங்க மட்டும் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டா பயந்து எந்திரிச்சு ஓடிடுறீங்க. வெயில நிக்கணும், நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவோ வளைப்போம், வளைச்சு காட்டுவோம். ரெடியா? சத்தியமூர்த்தி IPS இவன் IPS நான் நம்ப மாட்டேன். யோ இவர் IPS தான் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சு நிக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? ஏண்டா என்னடா அவ்வளவு பெரிய பிட்ட போடுற? டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. அப்ப இனிமே இளைஞரணி சங்கத்துல நீ சேர்ந்துட்ட, சரியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? தளபதி பாத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க, அவங்க கூட டீம் இருக்கு. நீங்க வர நிர்வாகிகளை பாத்துக்கணும், கும்பல் வராம பாத்துக்கணும். ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பாக்கிறதுக்கு ரோட்ல வருவாங்க, கிரவுண்டுக்கு வெளியே வருவாங்க. அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும். அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும், கும்பல் சேராம பாத்துக்கணும். அதான் உங்க பணி. எனது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? என்னைக்காவது முதல்வரோ பிரதமரோ பட்ஜெட் வாசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. முதல்வர் வாசிச்சாரு? பட்ஜெட் வாசிக்கிறது இல்ல, பட்ஜெட் பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் வாசிப்பார். சூப்பர். ஏன் பிரதமரோ முதல்வரோ வாசிக்கல? அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஊர்ல நாட்டு டிக்கெட் வித்தது, மாமனார் திருமணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் அதே வாடகை ராப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மாப்பிள்ள அவர் தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் என்ன கேக்குற? சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாடா அப்படியே காப்பிடிப்பீங்க.
அந்த மூதாட்டியை நான் கூட முடியும், இல்ல பெரியவர்னு கூப்பிட முடியுமா சார்? குழந்தைன்னா குழந்தைதான். தாவேக்கா இன்னைக்கு கத்துக்குட்டி 2 வருஷம் அரசியல்ல குழந்தைதான். திருடனா திருடன் தானே சார்? திருடனா திருடன் தான். சரி, ஓகே. அப்புறம் அதே மாதிரி ஜனநாயகனுக்கு அதிகமா காசு மக்கள் கிட்ட வாங்கினாலும் திருடன் தான். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. ஃப்ரீயா கொடுக்க சொல்லுவோம் இல்ல கம்மியா கொடுக்க சொல்லுவோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. காப்பி பேஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? காப்பி பேஸ்ட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. யாரோ ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆள் மனதுல போய் சொல்லியிருக்காங்க போல, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு, நீங்க தான் இனிமே சினிமால அடுத்து ஸ்டாரா வர போறீங்க, நீங்க தான் தமிழ்நாட்டின் விஜய் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவா. சரிங்க அந்த பக்கம் ஓடாதடா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே, இன்னைக்கு சின்ன உடைய மகனே பிச்சை எடுத்துறடா டேய். ஐயோ பிச்சை எடுத்து போற நீ பாரு. இன்னைக்கு பாரு உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா. அதே வெள்ளை சட்டை, அதே மாதிரியான காக்கி கலர் பேண்ட், அதே ராம்ப். யாரு ஒரு 4 பேருக்கு காசை கொடுத்து நான் நடந்து வரும்போது துண்டை தூக்கி போடுங்க, அப்ப தூக்கி போட்டுக்கிறேன். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அண்டேரிக்கு இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. திமுக கட்சியை சார்ந்த சொந்தங்களே, ரியலுக்கும் டூப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சொந்தங்களே. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். தமிழ்நாட்டின் ஒரே தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எங்க தலைவர் எங்க கட்சி தொண்டர்களால் அன்பால் அழைக்கக்கூடிய ஒரு பேர் தளபதி. 1980 காலகட்டத்திலே நாங்க தளபதினு பேர் வச்சாச்சு. அத கூட திருடி உங்க ஐயாக்கு வச்சிருக்கீங்களே தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு. சரவணன் சொல்லிட்டு ஒரு நடிகர் இருக்காரு, அவர் தான் பருத்தி வீரன் படத்துல சித்தப்பு கேரக்டர் பண்ணாரு. அவருடைய டைட்டில் இளைய தளபதி சரவணன் இருந்த பெயர் டைட்டில். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க அப்பாவும் விஜய் அண்ணனும் சேர்ந்துட்டு திருட்டுத்தனமா திருடி, அவருக்கே தெரியாம திருட்டுத்தனமா திருடி இளைய தளபதி விஜய்னு பேரை மாத்தணும். நீங்க முளைச்சு இலைய விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா? இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம், யூஸ் பண்ணுங்க. ஜூஸ் நீங்களே இன்னொருத்தனுடைய பட்ட பேரை திருடி வச்சிருக்காங்க தானே நீங்க. அதுக்கு சாம்பிள் தான் இது. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான். நீங்கள் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிறீர்கள், ஆனால் எங்களுடைய கூட்டம் என்பது கூடி கலைகிற கூட்டம் அல்ல. திமுக என்கின்ற தீய சக்தியை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில கொலைகிற. சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் வெளிச்சோடி காணப்பட்டிருக்கிறது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சூப்பரா கொடுக்கும், கையிலா கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் போங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் போங்கடா. சொறி பிடிச்ச நாள் 25,000 ரூபாய். அப்ப மக்கள் வரி பணத்தை இவங்க எப்படி எல்லாம் வீண் செலவு பண்றாங்க பாருங்க. ரைட்டுங்களா? வீண் செலவா? வீண் செலவா? உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போண்டா புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. நான் இங்க பேசுறேன்னா யாரோட வாய்ஸா நான் பேசுறேன்? விஜய் வாய்ஸா பேசுறேன். ஆச்சரியமா இல்ல? அதுதானே எனக்கு அந்த கட்சி கொடுத்திருக்க பொறுப்பு. எதுக்கு? தேசிய செய்தி தொடர்பாளர்னா என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ். அப்படி மிதி தர்த்தின முடிச்ச ஊர் பக்கமே வரக்கூடாது. நான் என்ன பேசுறேன் அவருடைய வாய்ஸா தான் நான் பேசுறேன். சரி, அப்ப எல்லாரும் விஜய்னா
இந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெட்ஃபிளிக்ஸ் வெளிஸ் கட்டிடுவாரா? எப்படி தப்பிக்க போறோம்? நடுவுல 1.5 வருஷம் எல்முருகனை மாநிலத்துல இருந்து எடுத்த தமிழிசை எடுத்ததுக்கு அப்புறம் எல்முருகனை போடுறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சுல. அப்போ சோலோ கிங் இந்த ஆள் தான். அப்பா டெல்லியில நாளைக்கு யார் யாரை கமிஷன் சேர்மனா போடணும், யார் யாரை கமிட்டி சேர்மனா போடணும், இப்போ இந்த சென்சார் போர்டில் யார் யார் ஃபுல்லா லேடிஸுங்க எல்லாம் தலைமை போட்டது தான். அதாவது பதவி போட்டது. லேப்டாப் இப்ப ஏன் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு. ஆமா, காலை உணவு திட்டம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓட்டுக்கா? அதுவும் ஓட்டுக்கா? சார், தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் நலவாரியம் மறுவாழ்வு மையங்களை உருவாக்கியவர் கலைஞர். ஓட்டு இருக்கா உங்களுக்கு? இந்த இன்னைக்கு மெரினா பீச்ல வீடற்றவர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கா? அவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அங்க போதாம இருக்கு, குறைபாடு இருக்கு, சிக்கல் இருக்கு, சுட்டி காட்டுங்க. எல்லாத்தையும் ஓட்டுக்காக தான் செஞ்சாங்கன்னா எதை ஓட்டுக்காக செஞ்சாங்க? அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. நீங்க சரி, ஓகே, ரைட். ஏதோ எல்லாத்தையும் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்ப எதையும் கொண்டே வரப்படாதா? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஓட்டுக்காகவாது பாஜகவை கண்டீங்களா? இங்கதான் இருக்கிறாரு, கமலஹாசன் இங்கதான் இருக்கிறாரு, மம்முட்டி இங்கதான் இருக்கிறாரு. சவுத் இந்தியால ஹிஸ் நம்பர் 1 இன்கம் டாக்ஸ் பேயர். சும்மா ஒரு ஃபைனை வச்சுட்டு எல்லா மீடியாவும் உருட்டிட்டு இருக்கீங்க. மீடியாவுக்கு உருட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? சார், அதுதான் சார் உருட்டுறாங்க. இல்ல என்ன உருட்டுறது? மக்கள் மொழியில பேசுறேன் சார். முட்டு கொடுக்கிறது மக்கள் மொழியில இங்க வேணாங்க. இதை விட அதிசிறந்த மக்கள் மொழி இருக்கு. என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுங்க? எந்திரி. ஏன்டா மவனே, ஏன்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி அண்ணா. இங்க வாடா. தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர சொல்லு. நானே இன்னைக்கு தான் அவகிட்ட லவ் சொல்லி வெள்ளத்திலையா போடுறா. ரெட் ஜெயின் யாருது சொல்லுங்க, ஆயத்தரம் சொல்லுங்க. ரெட் ஜெயின் யாரு? இன்பநிதி யாரு? இல்ல இல்ல சொல்லுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லுறேன். கேள்வி கேள்வி நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். அண்ணே, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே இருக்கிறேன். அதுதான் அதாவது அண்ணா நான் பேசுறேன். அண்ணா நான் பேசுறேன். உங்க கேள்வி நானே பதில் சொல்றேன். எப்பயுமே பத்திரிகையாளர்னா கேள்விகள் நான் பதில் சொல்லல, ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கலாமே. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ தெரியுது சார். இன்டராக்ஷன் தான் இது. இது என்ன ஏன் பத்திரிகையாளர்னா நீங்க அப்படியே அடிச்சுட்டே இருப்பீங்கன்னா பதில் சொல்லிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. நீங்க கேள்வி கேளுங்க, எனக்கு தோணுச்சுன்னா நான் நட்பு நானும் கேள்வி கேட்கிறேன். அப்போ உதயநிதியோட பையன் யாரு? இல்ல இல்ல பிரதர், நான் என்ன நான் கேள்வி கேட்டுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். இன்பநிதி யாருன்னு கேட்டேன். இன்பநிதியோட தாத்தா யாரு? மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? இல்லங்க, நில்லுங்க. கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் முக ஸ்டாலின் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் வாயத்தானே சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க பிரதர். ரொம்ப சீரியஸா ரொம்ப சீரியஸா வரீங்க. ஜாலியா பேசுங்க மேடம். இல்ல மேடம் ஒரு நிமிஷம் இல்ல மேடம், நான் அதுதான் பதில் வரேன். என்ன சுத்துறா? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. ஒரு யாராவது தெருவுல போறவங்க பேசினா பரவாயில்ல. ஒரு ஜெர்னலிஸ்டா ஒரு சீனியரா இருந்திருக்கீங்க, என்ன இது தவறா? மீடியா உருட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க இத்தனை வருஷம் எங்க ஓட்டினீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த இன்ஃபர்மேஷன் இத்தனை வருஷம் நீங்க எங்க உருட்டுறீங்க? கேக்குறேன் தெரியுமா? அவங்களும் தானே. இல்ல நீங்க ரொம்ப நாளா இதான் பேசுறீங்க. அதாவது விஜய் காமிச்சு டிஆர்பி வாங்கிக்கிறீங்க. விஜய் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன உண்மை? இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வறுமையில இருந்தோமா?
சார் அப்படி இல்ல நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா நீங்க? there was a shift இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா? நடத்தலையா நீங்க? நீங்க யாரும் நான் வறுமையில இருந்தேனா? எல்லா நிறுவனம் வறுமையில இருந்துச்சு. உள்ள அழுவது தெரியுது, வெளியே சிரிச்சுக்க என்ன பண்றது? இமேஜ் இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? அப்போ கட்சியை கலைச்சிட்டு தேட்டரா போய் பதாகைக்கு பால் ஊத்துங்கடா, மடக்கு ஊதிங்களா. 20 டிஎம்கே 50 ஏடிஎம்கே ஏன் 100 பிஜேபியா வந்தாலும் தமிழ்நாட்டுல டிவிகே ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் தான் ஆசை. பட் என்ன பண்றது, வாய்ப்பு இல்ல ராஜா. எனக்கு வந்து ஒரு டவுட். இப்போ திமுக பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதை பத்தி விமர்சிக்கிறாங்கல்ல, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஒரு கிளாரிபிகேஷன். வாரிசு அரசியல் குறித்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ராஜராஜ சோழன் யாரு? ராஜேந்திர சோழன் மன்னர். இந்தியாவில் அப்படி எத்தனை மன்னர்கள் தன்னுடைய வாரிசுகளால் ஆண்டிருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அது மன்னர் ஆட்சி. சரிங்களா? அன்னைக்கு நம்ம நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, அவங்க மாத்திக்க முடியாது. இன்னைக்கு நீங்க உருப்போட்டா உருப்போட்டா மாத்திக்கங்க, அவ்வளவுதான், சிம்பிள். உங்களுக்கு பிடிக்காட்டா மாத்திடலாம். எப்ப பிடிக்காம போவாங்க? ஆட்சி சரியில்லாட்டா, பேசுற கொள்கைக்கு எதிராக இருந்தா, அவ்வளவுதானே. அப்ப ஒரு வாரிசு மகனா இருக்கிறது மட்டுமே முக்கியம். அந்த கட்சி பேசுகிற கொள்கையை பேசுறாரா, அந்த கட்சியை ஆதரிக்கிறாரா? ஆதரிச்சா ரொம்ப கம்ஃபர்ட்டா வாரிசு சரிதான் ஏற்றுக்கலாம். அந்த வாரிசு கட்சிக்கு எதிராக இருந்தா என்ன பண்ணலாம்? எஸ், சிம்பிள், அவ்வளவுதான். சரியா?